அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குர்ஆனில் உள்ள 7 சலாம்களை கொண்ட ரமதானினுடைய 2வது பிறையிலிருந்து 6வது பிறை வரை 5 நாட்கள் இந்த 7 சலாம்களை கொண்ட அமலை தாங்கள் எந்த நேரத்திலும் இன்ஷா அல்லாஹ் செய்து கொள்ளலாம். இந்த 7 சலாம்களை கொண்டு ஓதக்கூடிய அமலின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய 3 ஹாஜத்துகளை பூர்த்தி செய்கிறான். வாழ்க்கையில் அவருக்கு எது மிக மிக தேவை என்று அவர் கருதுகிறாரோ, எது மிக மிக வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ, அந்த 3 தேவைகளை அல்லாஹ் இந்த 7 சலாம்களுடைய பொருட்டை கொண்டு கபூல் செய்கிறான். இந்த 7 சலாம்களை பாருங்க. சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், சலாமுன் அலா இப்ராஹீம், சலாமுன் அலா இப்ராஹீம், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், சலாமுன் அலா இல்யாசீன், சலாமுன் அலா இல்யாசீன், சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலூஹா ஹாலிதீன், சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலூஹா ஹாலிதீன், சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலூஹா ஹாலிதீன், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இந்த 7 சலாம்களை தாங்கள் 7 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதாவது ஒவ்வொன்றும் 7 தடவை கிடையாது. 7ஐயும் ஒரு செட் ஒரு தடவை, பிறகு மீண்டும் 7ஐயும் ஒரு செட் ஒரு 2வது தடவை, இப்படியாக 7 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய மிக தேவையான 3 ஹாஜத்துகளை துஆ செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நிச்சயமாக அவற்றை தருகிறான். ரமதானுடைய 2வது பிறையிலிருந்து 6வது பிறை 5 நாட்கள் இந்த அமலை செய்து கொள்ளுங்கள். இந்த அமலை செய்வதின் பரக்கத்தின் காரணத்தினால் எவ்வளவு பெரிய நோய்களாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அதற்கு அல்லாஹ் ஷிஃபாவை தருகிறான். எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த தடைகளை தூரமாக்குகிறான், தேவைகளை நிறைவேற்றுகிறான். மேலும் இந்த 7 சலாம்களின் மூலமாக 7 வானங்கள் மற்றும் 7 பூமிகள் ஆகியவற்றினுடைய எந்த படைப்பும் அவருக்கு எந்த தீங்கும் செய்ய இயலாது, அவரை எந்த தீங்கும் அண்டாது என்பதாக எழுதுகிறார்கள். மிக மிக அற்புதமான முஜர்ரபான கலிமாத்துக்கள் இவைகள். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து திசைகளிலிருந்தும் அவர் பாதுகாக்கப்படுகிறார். மலக்குமார்கள் அவருக்காக துஆ செய்கிறார்கள் என்பதாக இதனுடைய சிறப்புகளுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. உங்களுக்கு சுருக்கமானதாக இந்த வீடியோ கொடுக்கணுங்கிறனால இந்த 7 சலாம்களுடைய அமலை ரொம்ப ரொம்ப சுருக்கமா நான் சொல்லியிருக்கேன். அற்புதமான அமல் இவைகள். இன்ஷா அல்லாஹ் தாங்கள் நிச்சயமாக செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை பயனுள்ளதாக நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. அவனது மன்னிப்பை அவனது புறத்திலிருந்து இறக்கப்பட்டு நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். இது போன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை கண்டிப்பா ஷேர் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நமது அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள். சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் உருவாக்கும் நோக்கில் நமது மதரசா செயல்பட்டு வருகிறது. மதரசா மாணவர்களின் உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், மேலும் மருத்துவ செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது. இந்த புனிதமிகு ரமதான் மாதத்தில் தங்களுடைய ஜகாத், சதக்கா மற்றும் நன்கொடைகளை நமது மதரசாவிற்கு தாங்கள் தந்துதும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக ரமதான் மாதத்திலும் நமது மதரசாவில் மாணவர்கள் தொடர்ந்து ஓதி வருகிறார்கள். தினசரி சஹரிலும் இஃப்தாரிலும் மதரசாவின் உதவியாளர்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினருக்காகவும் துஆ செய்து வருகிறார்கள். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மதரசாவினுடைய ரசீத் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தங்களின் ஆண் பிள்ளைகளை தாங்கள் நமது மதரசாவில் இணைக்க விரும்பினால், அவர்களை சிறந்த ஹாஃபிலாகவும் ஆலிமாகவும் ஆக்க விரும்பினால் கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். குறைந்த இடங்களே இருக்கிறது. தாங்கள் தரும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்களுக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் எல்லா விதமான நலவுகளையும் பரக்கத்துகளையும் செய்து அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் முசீபத்துகளிலிருந்தும் கண்ணேறு நாவேறுகளிலிருந்தும் செய்வனைகளிலிருந்தும் பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.